ஸ்டேட் ஃபியூனரலை அறிவித்தது. ஸ்டேட் ஃபியூனரல் என்பது வழக்கமாகவே பிரதமராக, குடியரசுத் தலைவராக, அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்படும் முன்னாள் பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த ஒரு ஸ்டேட் ஃபியூனரல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நினைவகம் ஒன்றும் அரசு சார்பில், இந்திய அரசு சார்பில் எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நினைவகம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில், யமுனா நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகம்போட் காட் பகுதியில் அந்த நினைவகம் அமைய போகிறதில்லை. அதற்கு வேறொரு இடம் பார்த்து வழங்கப்படும் என்று இந்திய அரசு கூறியிருக்கிறது. இல்லை அந்த இடத்துலையே தானே இந்த ஃபியூனரல் நடந்திருக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம். அவருடைய பூத உடல் இறுதி சடங்குக்காக மலர் மேடையிலிருந்து அகற்றப்படக்கூடிய காட்சிகள் அவை. சீக்கிய மரபுப்படி நடக்கிறது அவருடைய இறுதி சடங்கு. நாட்டுடைய பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரே சீக்கிய இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் மன்மோகன் சிங்குடைய இறுதிச் சடங்குகள் நடக்க திரு ராகுல் காந்தி நின்று அதை உணர்ச்சி பொங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் மற்றும் அவர்களது அமைச்சரவை சகாக்கள் எல்லாம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கட்சிகளை கடந்து அவருடைய லெகசி என்பது இந்த நாட்டுடைய வரலாற்றில், குறிப்பாக பொருளாதார வரலாற்றில் முக்கியமான ஒரு அத்தியாயமாக விளங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது தவறாக போயிருந்தால் அவர் இன்று நம்மால் சபிக்கப்பட்டிருப்பார். ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தார். அவருடைய கட்சியே அதை ஏற்கலை. PV நரசிம்மரா அவரை நிதியமைச்சராக்கி இதுதான் தேவை, இன்னைக்கு பொருளாதார லிபரலைசேஷனை செய்யணும்னு சொல்லும்பொழுது, இதில் ஏதாவது தவறாக நடந்ததுன்னா நீங்கள் தான் பொறுப்பேற்கணும், நீங்கள் அரசியல்வாதி கிடையாது, நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கும்போது அந்த ரிஸ்கை எடுத்து அதை செய்ய துணிந்தவர். ஏனென்றால் அவர் எடுத்த நடவடிக்கை ஏதோ பிரதமர் சொன்னார், அது அந்த நேரத்து தேவை, இன்றியமையாதது என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அதுதான் இந்த நாட்டுக்கு தேவை. அந்த சீர்திருத்தங்கள் எல்லாம், அந்த லைசன்ஸ் ராஜ் முடிந்து இந்த ஒரு FDI வரவேற்றது, பல இடங்களில் அரசு ஒதுங்கி கொண்டது, இதெல்லாம் தவிர்க்க இயலாத ஒரு விஷயம் என்று அவர் நம்பினார். அவர் அந்த நடவடிக்கையை நாட்டுடைய நிதியமைச்சராக எடுத்த போது மட்டுமல்ல, அதற்கு சில தசாப்தங்களுக்கு முன்பிலிருந்தே இதுதான் தேவை என்று ஒரு பொருளாதார நிபுணராக இந்திய அரசுக்கும் இந்திய பொருளாதார உலகத்துக்கும் அவர் வலியுறுத்தி வந்தார். அவர் கேபிட்டலிஸ்டாக, ஒரு லிபரலைசேஷனை செய்தவராக பார்த்தாலும் கூட அவருடைய ஆரம்ப காலம் என்பது ஒரு ஆழ்ந்த ஒரு சோசியலிச கொள்கை கொண்டவராக இருந்தார். அந்த காலத்தில் அதற்கான தேவை இருந்ததும் என்பதையும் உணர்ந்தார். ஆனால் உலகம் வேறு திசையில் போக இந்தியா வேறு திசைக்கு பயணிக்க முடியாது, ஒரு எதிர்காலத்தில் பயணிக்க முடியாது என்று, உலகத்தோடு ஒத்து வாழ் என்று ஒரு குளோபலைஸ்ட் எக்கானமியில் நமது நாட்டுடைய பொருளாதாரத்தையும் அதற்கேற்றாற் போல சீர்திருத்தம் செய்ய, அது ஒரு தாமதமான நடவடிக்கை என்பது அவருடைய பார்வை. தாமதமானாலும் கூட நாட்டை மீட்டெடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம்.